ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 11 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பொன்னி வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுறாங்க. இந்த மாதிரி நான் வந்து உன் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறேன். ஆனால் நான் உன் மேலே சத்தியம் பண்ணி கூட என்னை யாருமே நம்பலையேம்மா. சக்தி கூட நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. காலையில் என்ன ஆகுதுன்னா, பிரீத்தி அடுத்த நாடகத்தை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கைய ஒருத்தி தட்டி பறிச்சிருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சுமே நான் எப்படி இந்த வீட்ல இருக்க முடியும்? அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, "இது உன் வீடு. நீ எங்க போற?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அ சக்தி, அவங்க அண்ணன், அப்பா இவங்க 3 பேர் மட்டும் எதுவுமே பேசாம தனியா உட்காந்துருக்குறாங்க. இவங்க மாமா, அவங்க அக்கா அவங்க எல்லாருமே வந்து பிரீத்திக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, அவங்க தான் போறேன்னு சொல்றால, வீட்டுக்கு போற வெளியில போறேன்னு சொல்லவல விட வேண்டியதானே அப்படிங்கிற மாரி அவங்க அக்கா வீட்டுக்காரர் மட்டும் சொல்றாரு. ஆனா ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, "இது உன் வீடு. நீ ஏன் இங்கேருந்து போணும்?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சக்தியோட அண்ணன் என்ன சொல்றாருன்னா, "ஏம்மா அவள தடுக்குறீங்க? அவளே போறேன்னு தானே சொல்றா. இவ்வளோ விஷயம் நடந்த பிறகு இவ இங்க இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. அவ போனா போட்டுன்னோனே, இப்ப ஜெயாவும் அவங்க அவங்க அக்காவும் வந்து இவர வந்து திட்டுறாங்க. "நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்து கரெக்ட்டா பொன்னி வராங்க. "எங்க போற நீ? இந்த மாரி நீ சக்தி கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்ட அப்படிங்கிறத நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன்னு சொல்லி, அத நான் நிரூபிச்சுருவேன்னு வீட்ட விட்டு போனேன்." சண்முகம் என்ன கேட்குறாருன்னா, "ஆமா பொன்னி, நீ நேத்தே இத சொல்லும்போதே நான் கேட்கணும்னு நெனச்சேன். என்னம்மா அது?" அப்படின்னோனே, இப்ப ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, "இவ்வளோ தப்ப உன் மேல வச்சுட்டு, நீ இவ மேல பொய்யா பழி சொல்றியான்னோனே." இப்ப பிரீத்தி வேற அழுது ஆக்ட் பண்றாங்க. இந்த மாரி நான் வந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சோனே, நான் வாழ்க்கையிலேருந்து வெளியில போயிட்டேன். என்னை இவ இப்படி பொய் சொல்றா, அப்படி சொல்றா சொல்லிட்டு, அவங்க வேற அழுது ஆக்ட் பண்றாங்க. அப்போ சக்தியோட அக்கா என்ன சொல்றாங்கன்னா, "நீயே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு, நீ இப்ப பழியெல்லாம் தூக்கி பிரீத்தி மேல போடுறியா?" அப்படின்னோனே, இப்ப பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "கண்டிப்பா நான் நான் எந்த தப்பும் பண்ணல. இவ சக்தி கிட்ட இந்த மாரி தான் பழகுனான்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்காம விடவே மாட்டேன்னோனே." அவங்க சுந்தரம் என்ன கேட்குறாருன்னா, "ஏம்மா நீ டெய்லி ஒவ்வொரு சவால் போட்டுட்டே இருப்பியா?" அப்படின்னு. அப்போ உடனே பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "என்ன யாரும் நம்ப வேண்டாம். ஆனா என்ன நம்புறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்." அப்படின்னோனே, இப்ப சக்தி பொன்னிய பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ உடனே பொன்னி வேகமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப ஜெயா வேற, "நீ எங்கேயும் போக வேண்டாம். இது உன் வீடு. நீ இங்கேருந்து எங்கேயும் நானா சொல்ற வரைக்கும் நீ எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி குடுன்னு" சொல்லிட்டு பிரீத்திய வீட்டுக்குள்ள அனுப்பி விட்டுறாங்க. இப்ப சக்தி மட்டும் மொட்டை மாடியில போய் அப்படியே கவலையா நிக்கிறாரு. அப்ப அவங்க அப்பாவும், அண்ணியும் வராங்க. 2 பேரையும் கட்டி பிடிச்சு அழுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.